திரும்ப ஒரு கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 60 பெறுவதற்கான அசல் எனக்கினார். திரும்பியும் பார்த்தா தனி வட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது 60க்கு என்னது வட்டி. வட்டி எனக்கு 60 ரூபாய். எத்தனை வருஷம்? 5 வருஷம். வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 6%. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வட்டி வீதம் கொடுத்தாச்சு, ஆண்டு கொடுத்தாச்சு, வட்டி கொடுத்தாச்சு, அசல் கேட்குறாங்க. ஸோ நம்ம தனி வட்டினால இந்த ஃபார்முலா தான் எஸ்எஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, வட்டியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 60. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம்? 5 வருஷம். வட்டி வீதம் 6% வகுத்தல் 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 4 6, 5 60. அடுத்து 4 5, 2 10. அடுத்து 100 2 பெருக்குமா எவ்வளோ வரும்? 200. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது? 200 ரூபாய் வரும். ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 200 ரூபாய். ஓகேவா? அப்போ 6% எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க. 200 6 எவ்வளோ வரும்? 12. அப்போ ஒரு வருஷம் பண்ண 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 60 ரூபா தான் வரும். ஓகே, சில பேர் மைண்ட் கால்குலேஷன் பண்ணாலும் சரிதான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த மாதிரி மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரதான் போகுது.